வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பௌர்ணமி அலைகள் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். டில்லியில் காலியாக இருந்த வீட்டிற்குள் நுழையவே பிடிக்காமல் தனிமை ஆட்கொண்டது. நளினி விட்டு விட்டு சென்றிருந்த சின்ன சின்ன சாமான்கள் கண்களில் நீரை வரவழைத்தன. அதிலிருந்து தப்பிக்க அவள் அலுவலகத்துக்கு விரைந்தாள். வைத்தீஸ்வரன் அதற்குள் ஆபீஸுக்கு வந்து விட்டதை உணர்ந்து அவரது அறைக்கு செல்லும் போது காரணம் புரியாமல் மார்பு படபடத்தது. கதவை விரல் நுனியால் தட்டிவிட்டு அவள் உள்ளே நுழைந்தாள். அவளை பார்த்ததும் வைத்தீஸ்வரனின் முகம் மலர்ந்து போனது கண்டு மனசில் இதுவரை உணர்ந்தறியா பிரவாகம் பொங்கியது. ஹலோ, வைத்தீஸ்வரன் ஒரு பெரிய புன்னகையுடன் வரவேற்றார். ஐ எம் கிளாட் யூ ஆர் பேக் என்று அவர் சொன்னபோது அவளுக்கு காரணம் புரியாமல் முகத்தில் உஷ்ணம் ஏறியது. நீ இல்லாம திண்டாடி போயிட்ட மாலதி. உன்னுடைய சப்ஸ்டியூட்டுக்கு இங்கிலீஷ்ல கிராமர்னு ஒன்று உண்டுன்னே தெரியாது. ஒரு லெட்டர் ஒழுங்கா டைப் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள எம் பாடு பாடுன்னு ஆயிடும். நீ எப்ப திரும்ப போறேன்னு காத்துண்டிருந்த. பிரவாகமாக கிளம்பி இருந்த உணர்வலைகள் மெல்ல ஆரவாரம் இல்லாமல் மிக மெல்லிய ஏமாற்றத்துடன் அடங்கின. அவள் தன்னை சமாளித்து கொண்டு புன்னகைத்தாள். விக்ரம் எப்படி இருக்கான் சார்? ஜுரம் நன்னா தேவலையா? சட்டென்று அவரது முகத்தில் வாட்டம் ஏற்பட்டது. ஜுரம் தேவலைதான், ஆனா ஸ்பாஸ்டிக்ஸ் ஹோம்ல சேர்த்துட்டேன். அவள் திடுக்கிட்டு அவரை பார்த்தாள். ஏன் சார்? அவர் முகத்தில் ஆயாசம் தெரிந்தது. ஓ, கஷ்டமா இருக்கு மாலதி. வீட்டுல பாத்துக்கிறது, வேலைக்காரர்களுக்கு அத்தனை கவனம் இருக்கிறது இல்ல. ஹோம்ல இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா. உடம்புல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா உடனடியா கவனிப்பா. இந்த 10 நாளும் அவனை வீட்டுல கவனிச்சுண்டு நடுவுல ஆபீஸுக்கும் வர வேண்டிய நிலையில ரொம்ப திண்டாட்டமா போச்சு. நிறைய யோசிச்சு மனசை திடப்படுத்திண்டு ஹோம்ல சேர்த்துட்டேன். ஹோம் ரொம்ப தள்ளி இருக்கு, அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். ஆபீஸ் விட்டதும் முடிஞ்ச அன்னைக்கு போய் பார்க்கறேன். அவர் பேசி முடித்து அவளை பார்த்து சோகமாக சிரித்தார். நான் என்ன செய்யட்டும், எனக்கு வேற வழி இல்ல. நீ உன் பெண்ணை ஊர்ல விட்டிருக்கிற மாதிரி நான் என் பிள்ளையை ஹோம்ல விட்டிருக்கேன். நம்ம 2 பேர் நிலைமையிலையும் ஒரு வினோதமான ஒற்றுமை இல்ல. அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாதபடி ஒரு க்ஷண நேர கூச்சம் அவளுள் ஏற்பட்டது. இவருடைய பிரச்சனைகள் நம்மை ஏன் இவ்வளவு பாதிக்கிறது என்று அவளுக்கு திகைப்பாக இருந்தது. எந்த வகையிலாவது இவருக்கு உதவ வேண்டும் என்று மனசு ஏன் பதைக்கிறது? அவள் திடுக்கிட்டு தன் எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள். எனக்கு தெரியல சார் என்றாள் மிருதுவாக. என்னதை விட உங்க நிலைமை மோசம்னு தோன்றது. அவர் லேசாக சிரித்தார். நான் ஆண் என்கிற காரணத்தால உனக்கு அப்படி தோன்றது. வீட்டு பிரச்சனைகளை ஒருத்தன் தனியா சமாளிக்க நேர்ந்தா அது இயற்கைக்கு விரோதமான விஷயம் போல, அவனால ஏத்துக்க முடியாத பாரம் போல உலகம் நினைக்க பழகி இருக்கு. அதையே ஒரு பெண் சமாளிக்க நேர்ந்தா அதை பத்தி பெருசா நினைக்கிறது இல்ல. நீ எத்தனை விஷயங்களை கவனிக்கிற தனியா, அதோட உன்னையே காப்பாத்திக்க வேண்டிய பிரச்சனை வேற. அவளிடமிருந்து பதில் ஏதும் எதிர்பாராதது போல அவர் கனிவாக தொடர்ந்தார். இந்த உலகம் ரொம்ப கொடூரமானது மாலத்தி, இரக்கம் இல்லாதது. சில சமயம் விக்ரம் இப்படி ஜடமாய் பிறந்தது அவனுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கிற. எத்தனையோ அதிர்ச்சிகள்ல இருந்து காப்பாற்றப்பட்டான்னு சமாதானப்பட்டுக்கிறேன். இதையெல்லாம் உன்னிடம் சொல்கிறேன் பார் என்று திடீர் என்று நினைத்து கூச்சப்பட்டவர் போல் அவர் தயக்கத்துடன் சிரித்தார். அவளை நேருக்கு நேர் பார்க்காமல் எழுந்து ஜன்னல் அருகில் சென்று வெளியே தெரிந்த ஆகாயத்தை பார்த்தபடி சில வினாடிகள் நின்றார். என்னுடைய சோகத்துக்கு காரணம் சுய பச்சாதாபம். ஊர்மிளாவுடைய போக்குக்கும் இதேதான் காரணமா இருக்கணும். எனக்கா இப்படி ஒரு பிள்ளை என்கிற துக்கம் உலகத்து உச்சியில இருக்கிறதா பெருமைப்பட்டு நிற்கிற தருணத்துல கிடைச்ச கசையடி மாதிரி. எதிர்பாராத சமயத்துல காரண காரியம் புரியாம விழுந்த கசையடி. அவர் சரையில் என்று திரும்பி அவளை பார்த்து மெல்லிய குரலில் சொன்னார். இந்த நிலைமை ஏற்படுத்துற கையால் ஆகாத்தனம் சுய பச்சாதாபத்தை அதிகமாக்குறது மாலத்தி.
நம்ம சதையும் ரத்தமும் அந்த குழந்தைகிட்ட இருக்குங்கிற ஞாபக உறுத்தல்ல விட்டேத்தியா இருக்கவும் முடியல. அப்படி யாராவது விட்டேத்தியா இருந்தா அதை ஏற்கவும் முடியல. ஒருவேளை நான் அதிகமா எதிர்பார்க்கணுமோ என்னமோ, நான் இன்னும் யதார்த்தமா இருக்க பழகிக்கணுமோ என்னமோ. அவளுக்கு சங்கடமாக இருந்தது. இவருடைய பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்வதும் சமாதானப்படுத்துவதும் அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும் என்று தோன்றியது. ஓ சாரி, என்னவோ உன்னை பார்த்ததும் மனசுல இருக்கிறது எல்லாம் இறக்கணும் போல தோன்றது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உன்னுடைய சிம்பதி எனக்கு வேணும் என்கிற ஆர்வத்தோடு நான் இதெல்லாம் சொல்றதா நீ நினைச்சுக்க கூடாது. சுத்த மொத்தம் பார்த்தா சுமை தாங்கி கண்ணுல படும்னு நீதான் சொன்ன. என் கண்ணுல நீதான் படுற. அவள் மெல்ல சிரித்தாள். நீங்க தாராளமா மனசுல இருக்கிறதை சொல்லலாம். யார்கிட்டையும் யாரையும் பத்தி பேசுற வழக்கம் என்கிட்ட இல்ல. எனக்கு அது தெரியும் என்று புன்னகைத்தபடி அவர் மேஜைக்கு சென்று வேலையை ஆரம்பிக்கலாம் வா என்றார். சற்று முன் அவளிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசியவருக்கும் இப்பொழுது கராரும் கண்டிப்புமாக மளமளவென்று கடிதங்களை டிக்டேட் செய்து கொண்டு போகிறவருக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. நிமிஷ நேரத்தில் கூடு விட்டு கூடு பாயும் அவரது இயல்பு அவளுக்கு வினோதமாக இருந்தது. தன் அறைக்கு சென்று தட்டெழுத்து இயந்திரத்துக்கு முன் உட்கார்ந்த போது சட்டென்று ஒரு விஷயம் அவளை தாக்கிற்று. அவரை சுற்றியே மனசு இப்பொழுது வட்டமடித்து கொண்டிருந்தது. என்ன நேர்ந்து விட்டது நமக்கு என்று அவள் திகைத்தாள். எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? இதுவரை தபஸ்வி மாதிரி மௌனமாக இருந்த மனத்துக்கு என்ன ஆகிவிட்டது? அவரை பார்க்கும்போது நெஞ்சு பொங்குவதும் மார்பு படபடத்து போவதும் கன்னங்களில் சூடேறுவதும் நிச்சயம் நல்லதற்கில்லை என்று அவள் பயந்தாள். மூளை பேதலித்து விட்டிருக்க வேண்டும். அவர் என்னுடைய உயர் அதிகாரி என்பதை தவிர எனக்கும் அவருக்கும் ஏதும் சம்பந்தம் இல்லை. என்னை அவர் ஒரு பொருட்டாக மதித்து நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்று கை குலுக்கிய வினாடியில் என் சிந்தனை திறன் நழுவியிருக்க வேண்டும். அவருடைய பிரலாபங்களை கேட்கவும் அனுதாபம் காட்டவும் ஆள் கிடைக்காமல் அலைகிறார். என்னிடம் அதை கொட்ட பார்ப்பதை எனக்கு அவர் காட்டும் விசேஷ சலுகை என்று நினைத்து, சலுகையாகவே இருந்துவிட்டு போகட்டுமே, என்னை ஏன் அது பாதிக்க வேண்டும்? அவள் பலவந்தமாக தன் எண்ணங்களை விபரீதமானவை என்று ஒதுக்கி வேலையில் முனைந்தாள். இனிமேல் அவர் எதிரில் அதிக நேரம் நிற்காமல், அனாவசிய கேள்விகளை கேட்காமல், குசலம் விசாரிக்காமல் தன் வேலையுண்டு தான் உண்டு என்றிருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அவருடைய கனிவான பார்வையையும் மிருதுவான வார்த்தைகளையும் சோகம் இழையோடும் புன்னகையையும் பார்க்கவும் கேட்கவும் வாய்ப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவள் டை படித்து முடித்த கடிதங்களை கொண்டு காண்பித்து கையெழுத்து வாங்கி டெஸ்பாட்சுக்கு அனுப்பினாள். லஞ்ச் அவர் வந்ததும் அவசரமாக தன் இருக்கையை விட்டு கிளம்பி கீழே சென்றாள். மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா லைப்ரரியின் வாயிலில் நின்றிருந்தாள். அட, என்ன சமாச்சாரம்? நீங்களாகவே கீழே இறங்கி வந்துட்டீங்க என்று சிரித்தாள். கேன்டீனுக்கு போகலாம், வருகிறீர்களா ரேகா? லஞ்ச் கொண்டு வரவில்லை, ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கலாம். ஷியோர் என்று ரேகா கூட நடந்தாள். ஊரிலிருந்து எப்பொழுது வந்தீர்கள்? பெண்ணை ஸ்கூலில் சேர்த்து விட்டீர்களா? ஓ, அத்தை இல்லாததால் லஞ்ச் இல்லையா? மாலதி புன்னகைத்தாள். ஆமாம், பெண்ணை ஸ்கூலில் சேர்த்து விட்டு வந்துவிட்டேன். இப்பொழுது வீட்டை பற்றி கவலை இல்லை. ரேகா தலையை குனிந்தபடி யோசனையுடன் நடந்தாள். தனிமை என்பது ரொம்ப பயங்கரமானது மாலதி. நானாக விரும்பி தனிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை ரேகா. என்னுடைய நிலைமையில் வேறு எந்த வழியும் எனக்கு புலப்படவில்லை. கொஞ்ச நாளில் இங்கிருந்து மதராஸிற்கு மாற்றல் கிடைக்கக்கூடிய வேலையை பற்றி யோசிக்க வேண்டும். கேன்டீனில் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் இருந்தது. மூலையில் கிடந்த 2 நாற்காலிகளில் அவர்கள் அமர்ந்தார்கள். டீக்கும் சமோசாவுக்கும் ஆர்டர் கொடுத்துவிட்டு மிஸ்ஸஸ் மல்ஹோத்ரா ஏதோ சொல்ல முயன்றவளைப் போல் தீர்க்கமாக பார்த்தாள். நீங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ் டைப்பா மாலதி? ஏன் அப்படி கேக்குறீங்க? ரேகா தலையை குனிந்தபடி மெல்லிய குரலில் பேசினாள். சர்மா சொன்னார். மாலதிக்கு குபீர் என்று சீற்றம் ஏற்பட்டது. கடவுளே, அந்த மடையன் இவளிடம் என்ன உளறியிருப்பான்? என்ன சொன்னார் என்றாள் வேகமாக. ரேகா அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அவள் கையை சிநேகிதமாக பற்றினாள். விதவைகள் சந்நியாசிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாலதி. ஆண்களுக்கு ஒரு நீதி, பெண்களுக்கு ஒரு நீதி என்று நாமே ஏன் பிரிக்கணும்?
மறுவாழ்வு வாழலாம். அது எப்படிப்பட்ட வாழ்வு என்பதை பொறுத்திருக்கிறது ரேகா. நாய் ஜென்மம் போல வாழும் சீசனல் வாழ்க்கையை எல்லாம் என்னால் ஏற்க முடியாது. எனக்கு புரியவில்லை நீங்கள் சொல்வது. சர்மா கண்ணியமானவர், இலக்கியவாதி. மாலதிக்கு சிரிப்பு வந்தது. ஹீ இஸ் அ சீடோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ அறிஞராய் தெரிகிறார். உனக்கு வாழ்வழிக்க தயாராக இருக்கும்போது என்னுடைய வாழ்வு எங்கேயும் போய்விடவில்லை, என்னிடம்தான் இருக்கிறது. இவர் என்ன அதை கொடுப்பது? உண்மையில் அதை என்னிடமிருந்து பறிக்க பார்க்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. சாரி ரேகா, நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ்னு தான் நினைக்கிறேன். விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கிறாயா? நான் அப்படி சொல்லவில்லை. சர்மா போன்ற இலக்கியவாதிகளுக்கு திருமண பந்தத்தில் நம்பிக்கை இல்லை. ஓ, ரேகாவுக்கு புரிந்து போனது தெரிந்தது. ஆனால் அவளிடம் எதிர்பார்த்த அளவு அதிர்ச்சியை காணோம். இந்த மாதிரி சுதந்திர உறவுகள் சகஜமாகி போன சூழலில் அவர்களை பிரத்யேகமாக தாக்கினால் ஒழிய இத்தகைய சவால்கள் ஆழமாக பாதிக்காது என்று தோன்றியது. நளினிக்கு விபத்து நேர்கிற வரையில் அந்த பிரச்சனை தன்னை பாதிக்காதது போல. அவர்கள் வெளியே வரும்போது ரேகா சொன்னாள், யாராவது கல்யாணம் பண்ணி கொள்கிறேன் என்றால் வீணாக யோசிக்காதே. அவளுக்கு லேசாக முகம் சிவந்தது. எனக்கும் இஷ்டம் ஏற்பட்டால்தான் சம்மதிக்க முடியும் ரேகா. இல்லாவிட்டால் திருமணத்துக்கு ஏதும் அவசியம் இல்லை. என்னுடைய முதல் அனுபவம் சந்தோஷமானதில்லை. அரேஞ்ச்டு மேரேஜா? ஆமாம். காதல் திருமணம் எல்லாம் கூட வெற்றியாக முடியும் என்று சொல்ல முடியாது. நம்ம சேர்மன் கேஸை பாரேன். அவருடைய காதல் விவகாரம் யூனிவர்சிட்டி பிரசித்தமாம். விவாகரத்தாகி விட்டது. மாலதி திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். விவாகரத்தாகி விட்டதா? ஆமாம், தெரியாது? ஓ, நீ லீவில் இருந்தார். பாவம், அவருடைய முகத்தை 2 நாள் பார்க்க சகிக்கவில்லை. இவர் ஏன் இப்படி உருகி சாகணும் என்று எனக்கு புரியவில்லை. அவரும் உன்னை மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவ்னு நினைக்கிறேன் என்று ரேகா சிரித்த போது அவளால் புன்னகைக்க கூட முடியவில்லை. வைத்தீஸ்வரனை உருகி சாக வைக்கும் அலட்சிய புன்னகை கொண்ட முகம் நினைவுக்கு வந்தது. விவரிக்க தெரியாத ஒரு அசூயையும் கோபமும் ஏற்பட்டன. டைப்ரைட்டர் வெகு வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் 2 கடிதங்கள் பாக்கி இருந்தன. மாலதி வேலையில் ஆழ்ந்து போயிருந்தாள். டெலிபோன் ஒலித்து கவனத்தை கலைத்தது. லஞ்ச் ஹவரில் ஏதேனும் என்கேஜ்மெண்ட் இருக்கா உனக்கு என்றார் வைத்தீஸ்வரன். குரல் காதில் பட்டவுடனேயே பைத்தியக்காரத்தனமாய் மனசு குளிர்ந்தது. அதரங்களில் புன்னகை வந்தமர்ந்தது. இல்ல சார், லஞ்ச் கூட நான் கொண்டு வரல. ஏதேனும் முக்கிய வேலை இருந்தா முடிச்சிடுறேன். லஞ்ச் கொண்டு வரக்கூட மறந்து போகும்படியா என்ன வேலை? நீ உடம்பு கெடுத்துண்டியானா? எனக்குன்னா கஷ்டம். ஒரு நாள் சாப்பிடாததால நோ ஆர்குமெண்ட். நீயும் நானும் சேர்ந்து வெளியில சாப்பிட போறோம், ரைட்? அவள் மெல்ல சிரித்தாள். தேங்க்யூ சார். நீங்களும் லஞ்ச் கொண்டு வரலையா? இல்ல, வேலைக்காரனுக்கு ஜுரம். லஞ்ச் டைம் மறக்காத. நோ சார், தேங்க்யூ. கடிதங்களை டைப் அடிக்க துவங்குகையில் கை விரல்கள் லேசாக நடுங்கின. மார்பு வெகு வேகமாக அடித்து கொண்டது. கன்னங்கள் சூடேறி. கடவுளே, நமக்கு என்ன வந்து விட்டது? தினத்துக்கு தினம் இவரிடம் அதிகரித்து வரும் ஈடுபாட்டை எப்படி தடுக்கப் போகிறோம்? ஜெயராமனிடம் ஏற்படாத ஒரு நெருக்க உணர்வு இவரிடம் ஏற்பட்டிருப்பது நல்லதற்கா, நியாயமானதா? விதவை என்றால் சந்நியாசியாய் இருக்க வேண்டுமா? இருக்கிறேன் என்று யார் சொன்னது? என்னுள் பொங்கும் உணர்ச்சிகளையும் ஆதங்கங்களையும் அடக்க நான் படும் சிரமம் யாருக்கு தெரியும்? நளினியை ஊருக்கு அனுப்பி ஓடிவிட்ட 3 மாதங்களில் ஏற்பட்ட தனிமை உணர்வில் மனசில் விபரீத எண்ணங்கள் ஏற்பட்டு விட்டனவா என்று அவள் திகைத்தாள். இந்த புதிய உணர்வு கள்ளத்தனமாக உள்ளே புகுந்தாற்போல் தெரியவில்லை. வெகு இயல்பாக மலர்ந்தாற்போல் இருந்தது. காத்திருந்த அச்சில் விசை விழுந்த மாதிரி இதெல்லாம் என்னுடைய கற்பனையாக இருக்க முடியாது என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். வைத்தீஸ்வரனை பார்க்கும்போது ஏற்படும் பரவசமும் அவருக்காக ஏற்படும் கவலையும் பச்சாதாபமும் இதெல்லாம் நிச்சயம் பிரம்ம இல்லை, சத்தியமான உணர்வுகள். இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் எனக்குள் ரகசியமாக போற்றி வைப்பதுதான் புத்திசாலித்தனம். வடிகாலுக்கோ விமோச்சனத்துக்கோ காத்து நின்றேனானால் நான் தான் பைத்தியக்காரி. அத்தையிடமிருந்து அடிக்கடி கடிதம் வந்து கொண்டிருந்தது.
தஞ்சாவூர் சூழலுக்கும் புதிய பள்ளிக்கூடத்துக்கும் நளினி நன்றாக பழகி பொருந்தி விட்டாள் என்று எழுதியிருந்தாள். நன்றாக படிக்கிறாளாம், பாட்டும் நாட்டியமும் கற்றுக்கொள்கிறாளாம். அந்த விபத்தை பற்றி நினைத்து பார்க்க கூட பொழுதில்லாமல் நாள் முழுவதும் எந்த வேலையிலாவது ஆழ்ந்திருக்கிறாள். அவளை பற்றி நீ கவலையே படாதே என்று அத்தை தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள். கூடவே இடை சிறுகலாக, மதராசுக்கு மாற்றல் கிடைக்குமா? ஒவ்வொரு முறையும் இந்த கேள்வி கண்ணில் படும்போது மனசில் ஒரு சோம்பல் எழும். பழகிவிட்ட டில்லியை விட்டு அதிகம் பழக்கம் இல்லாத சென்னைக்கு ஏன் போக வேண்டும்? நளினியை பார்த்து கொள்ள நமக்கு யார் துணை இருக்க போகிறார்கள் என்று அறிவு வாதாடும். அத்தையுடன் நளினி இருப்பதுதான் நல்லது. வருஷத்துக்கு 2 முறை நாம் ஊருக்கு போய் பார்த்துவிட்டு வந்தால் போயிற்று என்கிற சமாதானம் கேள்வியை மூட பார்க்கும். இப்பொழுது கொஞ்ச நாட்களாக மனசில் ஏற்பட்டு கொண்டிருந்த கிறுக்குத்தனத்தை கண்டு அவள் பயந்தாள். லாபமோ இல்லையோ சென்னைக்கு மாற்றல் வாங்கி கொண்டு போய் விடுவதுதான் விவேகமான செயல் என்று தீர்மானித்து கொண்டாள். லஞ்ச் முடிந்து அலுவலகம் திரும்பியதும் முதல் காரியமாக ஒரு மனு போட வேண்டும். திரிவேணி கலா சங்கத்தின் காஃப்டீரியாவின் சத்தான எளிய உணவை சாப்பிட ஒரு தனிப்பட்ட கூட்டம் வந்திருந்தது. உயர் மட்டத்து அறிவுஜீவி கூட்டம். கைத்தறி புடவையும் தாடி மீசை காதி குர்தாவுமாக. இங்கே சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி சிம்பிளா இருக்கும். காலையில் இருந்து அவர் எதுவும் சாப்பிடவில்லை என்று அவளுக்கு தோன்றியது. வேலைக்காரனுக்கு என்ன ஜுரம்? அவர் தோளை குலுக்கினார். ஃப்ளூவோ என்னவோ. ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன செய்வீர்கள்? அவர் சிரித்தார். உன் வீட்டுக்கு வரட்டுமா? தாராளமா என்றாள் அவள் புதிய உற்சாகத்துடன். அவர் சில வினாடிகள் அவளை கூர்ந்து பார்த்து மெலிதாக புன்னகைத்தார். தேங்க்யூ. இன்னைக்கு ஸ்பாஸ்டிக்ஸ் ஹோமுக்கு போய் விக்ரமை பார்க்கணும். அங்கே இருந்து உன் வீட்டுக்கு வர. நானும் வர விக்ரமை பார்க்க. அவர் வியப்புடன் அவளை நிமிர்ந்து பார்த்தார். வேண்டாம் மாலத்தி, அங்க அவனை மாதிரி இன்னும் நிறைய குழந்தைகள் இருப்பா. பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், உனக்கு தாங்காது. அவள் மிருதுவாக சிரித்தாள். ப்ளீஸ், நானும் வர, எனக்கு தாங்கும். அவளுக்கு ஏதோ கருணை காட்டினார் போல் அவர் முகத்தில் ஒரு இணக்கம் தெரிந்தது. ஓகே, தேங்க்யூ. ஆபீஸ் முடிஞ்சதும் கிளம்பணும். காலையில் சங்கல்பித்து கொண்ட தீர்மானங்கள் எல்லாம் மறந்து போக பிரக்ஞை இல்லாமல் அவள் மாலையில் அவருடன் கிளம்பினாள். ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த ஸ்பாஸ்டிக் ஹோமுக்குள் வண்டி நுழைந்ததுமே வைத்தீஸ்வரனின் முகம் இறுகி போவதை அவள் கவனித்தாள். அவள் மௌனமாக அவருடன் கட்டடத்துக்குள் நுழைந்தாள். வராந்தாவில் தோட்டத்தில் சக்கர நாற்காலியிலும் புல் தரையிலும் நோயாளிகள். உடலும் மூளையும் வளராத நிலையில் வெற்று பார்வையுடன் ஸ்பாஸ்டிக்ஸ் நோயாளிகள். சிலர் அவர்களை பார்த்து புன்னகைத்தார்கள். கஷ்டப்பட்டு கை கூப்பி மழலையாய் நமஸ்தே என்றார்கள். வைத்தீஸ்வரனின் முகத்தில் அதீதமான துயரம் தெரிந்தது. தலையை குனிந்தபடி அவர் நீள நடக்கையில் ஒரு மெல்லிய பரிதாபத்துடன் அவள் தொடர்ந்தாள். ஒரு நீளமான அறைக்குள் அவர் நுழைந்ததும் சுரீரென்று சோகமும் அதிர்ச்சியும் தாக்க அவள் திகைத்து நின்றாள். திட்டு திட்டாக உள்ளே விழுந்திருந்த வெயிலில் 4-5 குழந்தைகள் சூன்ய பார்வையுடன் அறை நிர்வாணமாக தரையில் அமர்ந்திருந்தன. அங்கிருந்த கட்டில்களில் சரியாக போர்வை போர்த்தாமல் குழந்தைகள். அறையில் யாரையும் காணோம். அவர்கள் வந்ததை அறிந்த ஒரு ஆயா எங்கிருந்தோ அவசரமாக ஓடி வந்தாள். தரையில் உட்கார்ந்திருந்த ஒரு அரை நிர்வாண குழந்தைக்கு பரபரவென்று கால் சட்டையை மாட்டிவிட்டாள். நொடிக்கொரு தரம் கால் சராயை ஈரமாக்கி கொண்டால் என்ன செய்வது என்று ஹிந்தியில் முணுமுணுத்தபடி. இதையெல்லாம் கவனித்தும் கவனியாதது போல் இறுகிய முகத்துடன் வைத்தீஸ்வரன் ஒரு கட்டிலை நோக்கி நடந்தார். அறைக்குள் நுழைந்ததுமே ஒரு வீச்சம் வந்தது. ஒரு பையனை கட்டிலுக்கு பக்கத்திலேயே கம்மோடில் உட்கார்த்தி வைத்திருப்பது தெரிந்தது. மாலத்திக்கு மனசு பதைத்து போயிற்று. இந்த அறையில் கவனிப்பார் யாரும் இல்லாமல் வைத்தீஸ்வரனின் மகன் இருக்கிறான். என்ன பரிதாபம் இது என்று மௌனமாக பிரலாபித்தபடி அவள் அவரை தொடர்ந்தாள். சுவரை பார்த்தபடி படுத்திருந்த விக்ரமை சற்று நேரம் மௌனமாக பார்த்து கொண்டு அவர் நின்றார். பிறகு தன்னை சமாளித்து கொண்டு அவனை தொட்டு, விக்கி என்றார் மிருதுவாக. விசையை அழுத்தினாற்போல் விக்ரமின் முகத்தில் பெரிய கோணலாய் புன்னகை விரிந்தது. வைத்தீஸ்வரனின் கண்களில் நீர் படர்ந்ததை அவள் கவனித்தாள்.
அவள் கண்ணிலும் நீர் படர்ந்தது. தொண்டையில் துக்கம் கட்டி வினோதமான நெருக்கத்தை உணர்த்திற்று. ஓ, நீங்கன்னு புரிஞ்சுண்டுட்டான். அவர் பதில் சொல்லாமல் புன்னகையுடன் அவன் தலையை கோதியபடி நின்றார். அவள் தன்னை அறியாமல் விக்ரமின் கையை பிடித்து வருடினாள். விக்ரம் முகத்தில் லேசான குழப்பமும் பிறகு புன்னகையும் தெரிந்தன. வாருங்கள் மிஸ்டர் வைத்தீஸ்வரன் என்று மிகுந்த பரபரப்புடன் ஒரு பெண்மணி வந்தார். வைத்தீஸ்வரன் கண்களில் சட்டென்று ஒரு கோபம் பளிச்சிட்டது. என்ன மிஸ் வயலட், அறையில் யாருமே இல்லை? எப்பொழுதும் யாராவது டியூட்டி பார்ப்பார்கள் என்று நீங்கள் சொல்லவில்லை? என்ன செய்வது பாருங்கள், வழக்கமாக இந்த அறையில் டியூட்டி பார்ப்பவர்கள் 2 பேருக்கும் உடம்பு சரியாக இல்லை. இன்னொருத்தியை போட்டிருக்கிறேன். அவளுக்கு 2 அறைகளை கவனிக்க வேண்டும். என் வீட்டு வேலைக்காரர்களை விட இங்கு நீங்க நன்றாக அக்கறையாக பார்த்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் இங்கே விட்டிருக்கிறேன் மிஸ் வயலட். எங்களால் முடிந்த வரையில் பார்த்து கொள்கிறோம். சில சமயங்களில் ஸ்டாஃபுக்கு உடம்பு சரியில்லையானால் கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும். நாளைக்கு வேறு 2 பேர் வருவார்கள், கவலைப்படாதீர்கள். கவலைப்படாமல் இருப்பது சுலபம் இல்லை மிஸ் வயலட். பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் இல்லாத குழந்தை அவன். இங்கு கவனிக்க யாரும் இல்லையானால் இங்கே விட்டு என்ன பிரயோஜனம்? மிஸ் வயலட்டின் முகத்தில் மெல்லிய கோபம் தெரிந்தது. உங்கள் குழந்தையைப் போல 30 குழந்தைகள் இருக்கின்றன இங்கு. எல்லோரையும் பாரபட்சம் இல்லாமல் நன்றாகத்தான் கவனித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த குழந்தைகளிடம் எத்தனை அபிமானம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூட மாட்டீர்கள். வைத்தீஸ்வரனின் முகத்தில் சட்டென்று ஒரு இளக்கம் தெரிந்தது. சாரி மிஸ் வயலட், எனக்கு புரிகிறது என்றார். எப்படி இருக்கிறான் விக்ரம்? மிஸ் வயலட்டின் முகத்தில் ஒரு மென்மை படர்ந்தது. ஹீ இஸ் ஃபைன், சொன்னதை புரிந்து கொள்கிறான், தொந்தரவில்லை. இப்போது சரியாக சாப்பிடுகிறான். குட். சில வினாடிகள் விக்ரமை பார்த்தபடி நின்று பாய் பாய் என்று அவன் கையை குலுக்கிவிட்டு அவர் சரையில் என்று திரும்பி நடந்தார். வா மாலதி, போகலாம். திரும்பும் வழி முழுவதும் வைத்தீஸ்வரன் எதுவுமே பேசாமல் தன்னுள் இருந்த சோகத்தில் மூழ்கி போனவராய் மௌனமாய் காரை ஓட்டினார். ஏதாவது பேசினால் அதை அதிகமாக கிளறினாற் போல் இருக்கும் என்று இவளுக்கு யோசனையாக இருந்தது. அவருடைய மௌனம் அதிக பச்சாதாபத்தை ஏற்படுத்திற்று. என்னுடைய வீட்டில் உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு என்றால் அவள் ஞாபகப்படுத்துகிறாற் போல. சட்டென்று சுய நினைவு வந்தவராய் அவள் பக்கம் திரும்பி புன்னகைத்தார். எனக்கு ஞாபகம் இருக்கு மாலத்தி, எனக்கு கிடைக்கிற கருணைகளை நான் மறக்க மாட்டேன். கருணை இல்லை, இது சிநேகிதம். தேங்க்யூ, ஐ ஆம் ஹானர்டு. அவளது வீட்டை அடைந்து உள்ளே நுழைந்ததும் ஒருவித கூச்சத்துடன் அவர் சுற்றும் முற்றும் பார்த்தபடி உட்கார்ந்தார். அவள் விரைவாக காஃபி கலந்து கொண்டு வந்தாள். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், என்கிட்ட நீ ரொம்ப பரிதாபப்பட்டு சிநேகிதம் காட்டினியானா? உனக்குத்தான் ஆபத்து மாலத்தி. எனக்கும் விக்ரமுக்கும் ஒரு குணம், காஞ்சு போன மண்ணு ஈரத்தை உறிஞ்சிக்கிற மாதிரி உறிஞ்சிக்குவோம். சட்டென்று ஒரு உத்வேகம் அவளுள் எழுந்தது. அன்புக்காக ஏங்கி போனது நீங்கள் மட்டுமில்லை, நானும் தான் என்று பொங்கிற்று. அவள் தன்னை சமாளித்து கொண்டு சிரித்தாள். அந்த ஆபத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஈரத்தை உறிஞ்சுகிற மண்ணு துளிர்க்கவும் செய்யும். அவர் திடுக்கிட்டவராய் அவளை பார்த்தார். அவர் சற்று நேரம் பேசாமல் இருந்தது அவளுக்கு லேசான சங்கடத்தை ஏற்படுத்திற்று. நாம் அதிகமாக பேசிவிட்டோம் என்று வெட்கம் ஏற்பட்டது. ஐ டோன்ட் நோ என்றார் அவர் மெதுவாக. துளிர்க்கும்னு நீ நினைக்கிறையா? கண்டிப்பா. எனக்கு தெரியல மாலத்தி என்றார் அவர் குழப்பத்துடன். நான் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கல. கனவு கண்டது ஒன்னும் பலிக்கல. ஏதோ ஆயுசுக்கும் துணை நிற்க போறதுன்னு நினைச்சனோ அது நடுவிலேயே பிசு பிசுத்து போச்சு. அவள் மென்மையாக சிரித்தாள். நானும் நிறைய கனவு கண்டேன். வாழ்க்கையை பத்தி என்னென்னவோ நினைச்சு பார்த்தேன். நான் எதிர்பார்த்தபடி நினைச்சபடி எதுவுமே நடக்கல. நான் போட்ட கணக்கே தப்புன்னு தோன்றது. நிஜத்தை சொல்றவா அதிக பேர் இல்லை என்கிற காரணத்தால சத்தியம் என்கிறதே சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு புரியல. அவளுக்கு நெஞ்சு படபடத்து கொண்டு வந்தது. தாமாக நமது உணர்ச்சிகளை கொட்டுவது சரியானதா என்கிற கௌரவ பிரச்சனையையும் மீறி வார்த்தைகள் வெளியிடப்பட்டன. நான் எதிர்பார்த்த பிரியம் எனக்கு கிடைக்கல. ஆனா பிரியம் என்கிற வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. நினைச்ச இடத்துல இருந்து கிடைக்கலனாலும் வேற இடத்துல இருந்து கிடைக்கலாம். அதற்கு மேல் அவர் எதிரில் உட்கார தெம்பில்லாதவள் போல அவள் எழுந்தாள். சமையலுக்கு வச்சுட்டு வந்துடுறேன்.
இங்க புத்தகம் எதையாவது படிச்சுன்றுங்கோ. பதிலுக்கு காத்திராமல் அவள் சமையல் அறைக்கு விரைந்தாள். பரபரவென்று காய்களை வெட்டும்போது அவரை நினைக்க பாவமாக இருந்தது. அவளுக்கு அவர் மேல் இருக்கும் பரிவை ஒரு பச்சாதாப உணர்வு என்றுதான் அவர் எடுத்துக்கொள்வார் என்று தோன்றியது. அவருக்கு தன் மனநிலையை எப்படி உணர்த்துவது என்று அவள் திகைத்தாள். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும் சரளத்துடன் ஒரு பெண்ணால் ஏன் சொல்ல முடிவதில்லை என்று ஆச்சரியம் ஏற்பட்டது. தொய்ந்து போன நிலையில் இருக்கும் அவருக்கு இப்பொழுது கை கொடுத்து நிமிர்த்துவது மிகவும் அவசியம் என்று மனசு பறந்தது. எந்தவித எதிர்வாதத்துக்கும் அடங்காமல் திமிரிக் கொண்டு நின்றது. இவ்வளவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு என்று அவர் பாராட்டினார். சாப்பிடும்போது, உன் கணவரை நினைச்சாத்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா விதத்திலையும் உசத்தியா இருக்கிற ஒரு பெண்ணோட வாழ முடியாம அல்பாயுஸ்ல போயிட்டாரேன்னு. ஐ எம் சாரி ஃபார் யூ டூ. யூ நீட் நாட் பி என்றாள் அவள் மெல்ல. அவருடன் வாழ்ந்த நாட்களை நான் ஒரு கெட்ட கனவாய் மறக்க முயற்சிக்கிறேன் என்றாள். தொடர்ந்து ஆங்கிலத்தில், அவர் நல்ல கணவராகவும் இல்லை, நல்ல மனிதராகவும் இல்லை. அவர் மேல் எனக்கு ஏற்பட்டதெல்லாம் வெறுப்பே தவிர வேறு விதமான உணர்ச்சி இல்லை. அவருடைய ஞாபகமாய் ஒரு பெண் இல்லை என்றால் இப்பொழுது இருக்கும் கொஞ்ச நினைவும் இருந்திராது. கேள்விக்குறியுடன் மௌனமாய் அமர்ந்திருந்த வைத்தீஸ்வரனிடம் அவள் மெல்ல ஜெயராமனை பற்றி சொன்னாள். வைத்தீஸ்வரனின் கண்களில் மிதமிஞ்சிய கனவு தெரிந்தது. இத்தனை சின்ன வயசில் எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க. மை காட், யூ டிண்ட் டிசர்வ் இட். அவள் லேசாக சிரித்தாள். நாம ஒருத்தருக்கொருத்தர் பரிதாபப்பட்டுக்க வேண்டியதுதான். அவர் சில வினாடிகள் மௌனமாக இருந்தார். பிறகு பெரிய பெருமூச்சுடன் சொன்னார், என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை மாலதி. சந்தோஷத்தோட உச்சியில இருந்த மாதிரி திருப்தியா இருந்த விக்ரம் இந்த மாதிரி பிறந்தது எங்க 2 பேருக்குமே அதிர்ச்சி. ஆனா ஊர்மிளாவால தாங்கிக்கவே முடியல. ரொம்பவும் மாறி போயிட்டா. குழந்தையை கவனிக்க மாட்டா. ஒரு தாய் அப்படி இருப்பாளான்னு எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஹோம்ல சேர்க்கலாமான்னா வீம்பு பண்ணுவா. மெல்ல மெல்ல விரிசல் விட்டு போச்சு. சேர்க்கவே முடியாத விரிசல். அவருடைய முகத்தில் தெரிந்த விசனத்தை பார்க்க கன்றாவியாக இருந்தது. இவருடைய அன்பு அவ்வளவையும் ஒரு காலத்தில் ஆக்கிரமித்து கொண்டிருந்த ஊர்மிளாவின் மேல் கோபம் வந்தது. எனக்கு இப்ப விக்ரமை நினைச்சாதான் துக்கம். அனாதை பையனாட்டம் ஹோம்ல சேர்க்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த. இப்ப சேர்க்க வேண்டி வந்துடுத்து. அந்த மிஸ் வயலட்டுக்கு எதிர்க்க என்னால தலை நிமிர்ந்து நிற்க முடியல. கேள்வி கேட்க தெம்பில்ல மாலத்தி. என்னை குறை சொல்ல உனக்கென்ன யோக்தைன்னு அவ கேட்டா என்கிட்ட பதில் இல்ல. தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாத பரிவுடன் அவள் அவர் அருகில் சென்று அமர்ந்தாள். பதில நான் தர என்றாள் மிக மெல்லிய குரலில். எனக்கும் அவனை அங்க பார்க்க சகிக்கல. வீட்டுக்கு அழைச்சுண்டு வந்துடுங்கோ. நான் அவனை பார்த்துக்கிறேன். நான் அவனுக்கு அம்மாவா இருக்க. அவர் தூக்கி வாரி போட்ட பதட்டத்துடன் அவளை பார்த்தார். என்ன சொல்ற நீ? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவள் தலையை குனிந்து கொண்டாள். ரொம்ப தெளிவா யோசிச்சுதான் சொல்றேன். உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு பச்சாதாபப்பட்டு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம். அவள் தலை நிமிர்ந்தாள். வெறும் பச்சாதாப உணர்வினால ஏற்பட்ட முடிவில்லை இது. நீ இத்தனை பெரிய தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இஷ்டப்பட்டு செய்ய நினைக்கிற காரியத்துக்கு தியாகம்னு பேர் இல்ல. எப்படி இஷ்டம் வரும்னு எனக்கு தெரியல. நீயும் ஏதாவது ஹோம் நடத்துறதுக்கு யோசனை பண்றியா? அவளுக்கு சிரிப்பு வந்தது. மிஸ்டர் வைத்தீஸ்வரன், உங்க மேல எனக்கு பிரியம் ஏற்பட்டிருக்கும்னு உங்களுக்கு தோணலையா? அந்த பிரியத்தை உங்க குழந்தைகிட்ட காட்ட ஆசைப்படுறது இயல்பா உங்களுக்கு தெரியலையா? அவர் திக் பிரம்மை அடைந்தவர் போல் வெகு நேரம் பேசாமல் உட்கார்ந்திருந்தார். பிறகு நிதானமாக எழுந்தார். வேண்டாம் மாலதி, அநியாயமா உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. அதுக்கு அவசியம் இல்ல. உனக்கு இதை விட நல்ல வாழ்க்கை அமையணும். என்னை விட பிக்கல் பிடுங்கல் இல்லாத ஒரு புருஷன் கிடைக்கணும். எனக்கு விருப்பம் இல்லாத யாரோடையும் நான் என்னை பிணைச்சுக்க தயாரா இல்ல மிஸ்டர் வைத்தீஸ்வரன். அதுக்கு அவசியம் இல்ல. நான் விரும்புற துணை ஆயுசுக்கும் கிடைக்குமானால் சந்தோஷப்படுவேன். இல்லைனா எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய சந்நியாச வாழ்க்கை வாழறது எனக்கு கஷ்டம் இல்ல. அவர் சிறிது நேரம் யோசனையுடன் நின்றார். சமாதானம் இல்லாதவர் போல மண்டையை ஆட்டினார். வேண்டாம் மாலத்தி, என்னுடைய சுமையை உன்னையும் சுமக்க வைக்கிறது நியாயம் இல்ல. அவள் கையை பற்றியபடி,
தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சென்டிமெண்ட்ஸ் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்ப போன போது விவரிக்க இயலாத ஒரு துக்கம் நெஞ்சில் பொங்கி எழுந்தது. வெகு கஷ்டப்பட்டு அவள் தன்னை சமாளித்து கொண்டாள். யாரும் அவளது உணர்வை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று தோன்றியது. அவரை நேசிப்பதாக சொன்னால் அபத்தமாகத்தான் படும். அதில் ஏதோ ஆதாயத்தை தேடுவதாகவோ அல்லது வைத்தீஸ்வரன் நினைப்பது போல் வெறும் பச்சாதாப உந்துதல் என்றோதான் நினைப்பார்கள். இது ஒரு முடிந்து போன அத்தியாயம் என்று அவள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள். தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்திய பிறகு அதே அலுவலகத்தில் வைத்தீஸ்வரனை தினமும் சந்தித்து கொண்டு மனசை நிச்சலனமாய் வைத்துக் கொள்வது சாத்தியமான காரியம் என்று தோன்றவில்லை. மறுநாள் அலுவலகத்துக்கு செல்ல கால் எழும்பவில்லை. சொந்த காரணத்தால் தொடர்ந்து டில்லியில் வேலை செய்ய தனக்கு இயலாது என்றும் தெற்கில் மாற்றல் வேண்டும் என்றும் ஒரு விண்ணப்பத்தையும் 1 மாத லீவுக்கான விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்பிவிட்டு அன்றும் அடுத்து வந்த நாள்களையும் அவள் படுக்கையில் முடங்கி கழித்தாள். தஞ்சாவூருக்கு செல்ல டிக்கெட் உடனடியாக கிடைக்காததால் செய்துவிட்ட முடிவு கிட்டத்தட்ட சமாதானமாகி போன நிலையில் ஒரு நாள் இரவு அவள் ஏதோ புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாள். சட்டென்ற உணர்வுகள் விழித்து கொண்டன. அவளுக்கு பழக்கமான தினசில் ஃபியட் கார் ஒன்று வாசலில் நிற்கும் ஓசை கேட்டவுடன் நாடி நரம்புகள் சிலிர்த்து எழுந்தன. கதவு தட்டப்படும் முன் அவள் கதவை திறந்தாள். அவளது அனுமதி இல்லாமல் கை இயங்கிய மாதிரி. அவளுடைய செயலை கண்டு நிகழ்ந்து போனவராய் வைத்தீஸ்வரன் மென்மையாக புன்னகைத்து ஹலோ என்றபடி உள்ளே நுழைந்தார். ஏன் ஆபீஸ்க்கு வரல? உடம்பு சரியில்லையா? அவள் தலையை குனிந்து கொண்டாள். ஆமாம். 1 மாசம் லீவு போடும்படியா? என்ன உடம்புக்கு? அவள் பதில் பேசாமல் ஜன்னல் பக்கம் சென்று நின்றாள். வாயை திறந்தால் துக்கம் வெளிப்பட்டுவிடும் என்ற பயம் ஏற்பட்டது. அத்தனை நாள் நீ போட்டேனா நான் என்ன பண்ணுவேன்னு நினைச்ச? அவள் சரியில் என்று அவர் பக்கம் திரும்பி ஒரு வினாடி தீர்க்கமாக பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவர் அவள் அருகில் வந்து அவளது தோளை இதமாக பற்றினார். சாரி மாலத்தி, அன்னைக்கு நீ பேசின போது நான் என்ன பத்தி மட்டும்தான் நினைச்சேன். நீ கொடுக்கிறேன்னு சொன்ன ஆதாயம், எதிர்பார்க்காத பிரியத்தை, துணையை நான் எப்படி பிச்சைக்காரனை போல ஏத்துக்கிறதுன்னு பயப்பட்ட. ஆனா யோசிச்சு பார்த்த போது பிச்சைக்காரன் போல இருக்க வேண்டியதில்லைன்னு தோணித்து. நானும் உனக்கு என்னால முடிஞ்ச அளவு கொடுக்கலாம்னு புரிஞ்சது. நான் அதுல எத்தனை சதவிகிதம் தேருவேன்னு தெரியாது மாலத்தி. எதையும் நான் எதிர்பார்க்கல. நீ சொன்ன யோசனைக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா அதனால எனக்கு கிடைக்க போற சௌகரியத்தை நினைச்சு சம்மதிக்கிறேன்னு நீ நினைக்க கூடாது. உன்னை சந்தோஷமா வைக்க நான் ஆத்மார்த்தமா முயற்சி பண்ணுவேன். அவள் உணர்ச்சி வசப்பட்டு போனாள். அதை பத்தி எனக்கு சந்தேகம் இல்லை. அவர் அவளை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு தீர்க்கமாக பார்த்தார். என் குழந்தைக்கு அம்மாவா இருக்கேன்னு நீயா முன் வந்து சொன்ன. உன் பெண்ணுக்கு நானும் அப்பாவா இருக்க மனப்பூர்வமா ஆசைப்படுறேன். ஊருக்கு போய் அழைச்சுண்டு வந்துடலாம் நளினியை. நாளைக்கு ஊருக்கு போய் டிக்கெட் வாங்கிக்கிற. ஊருக்கு போக டிக்கெட் வாங்கி இருக்க. குட், அழைச்சுண்டு வந்துடு. தன்னுடைய பிரச்சனைகளுக்கு கடைசியில் இத்தனை சுலபமாக விடை கிடைத்து விட்டதை நினைத்து நெஞ்சு கொள்ளாத திருப்தி அவளுள் ஏற்பட்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.